தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. நாம் இன்று தொடர்ந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். 3 முதல் 5 வரை வசனங்களை தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்நாள் வரை எங்களை ஆதரிக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்த எபினேசர். பிதாவே, இனியும் உதவி செய்வீர், இனியும் ஆதரிப்பீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், எங்களுக்கு உம்முடைய சிருஷ்டிப்பை குறித்து போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலிருந்து பொக்கிஷமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான காரியங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தகப்பனே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். யாரும் வெறுமையாக போகக்கூடாது. நிரம்பி வழிகிற அனுபவத்தோடு அனுப்புங்க. நன்மைகளால் நிரப்புங்க. உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு ஜீசஸ். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். பொய் சொல்லாதவரே, உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்ல தேவன். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் சாக்கியம். நாம் மனிதர்களுடைய கற்பனையின்படி ஏதோ ஒரு மதத்தை நம்ம பின்பற்றலை. நம்ம ஜீவிக்கிற தேவனை பின்பற்றுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவர் தன்னுடைய சர்வ வல்லமையை நமக்காக, நம் சார்பாக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஆதியாகமத்தோட ஒரு பெரிய போதனை என்னென்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை மக்களுடைய பிரயோஜனத்துக்காக, மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த படைப்பே அதுதான். நீங்கள் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பூரம் படித்து பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தர் செய்கிற கிரியைகள் எல்லாமே மனிதன் இந்த பூமியில் நல்ல விதமாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்கிறார். அவனுக்காக தான் செய்கிறார். சகலமும் மனுஷனுக்காக. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கப்படுகிறது. சர்வ வல்லவர் தன்னுடைய சர்வ வல்லமையை நமக்காக, நம் சார்பாக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் அதிகாரத்தில் இருக்கிற பெரிய போதனையே அதுதான். இதை குறித்துலாம் நம்ம பின்னாடி நம்ம இந்த வசனங்களை தியானித்து முடிச்சுட்டு லெசன்ஸ் ஃப்ரம் ஜெனசிஸ் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில முக்கியமான கருத்துக்களை தனியாக எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். அதை நம்ம பின்னாடி செய்யலாம். நான் இப்போ அதை சொல்கிறேன். நான் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெபிக்கிறது ரொம்ப சுலபம் பாரு. ஏன்னா நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்காகலாம் கிரியைகள் செய்வாரா, ஏன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா, எனக்காக அற்புதத்தை செய்வாரா அப்படின்னு அவங்க மைண்டில் ஒரு கேள்வி இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமே அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கிறது. சர்வ வல்லவர் தன்னுடைய வல்லமையை மகா பெரிய விதங்களில் பயன்படுத்துகிறார். அந்த முதல் அதிகாரத்தில் ரைட். ஏன் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுக்காக, மனிதனுடைய நல்வாழ்வுக்காக. அவன் வாழ்கிறதுக்கு இந்த பூமி ஒரு தகுதியுள்ள ஒரு இடமா இருக்கணும். அவனை ஆதரிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கணும். அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு தான் கர்த்தர் அந்த மாபெரும் சிருஷ்டிப்புகள்,
அப்புறம் அந்த ரெஸ்டரேஷன், ரைட், இது எல்லாமே அதனால தான் செய்கிறார். ரைட். நாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது கேட்க நல்லா இருக்குது, ஆனால் இது எப்படி அப்படின்றதெல்லாம் எனக்கு விளங்கலை. இதோட நோக்கமும் எனக்கு விளங்கலை. இதோட அர்த்தமும் உண்மையாக சொன்னிங்கன்னா, உண்மையை யோசித்தோம்னா எனக்கு அப்போ விளங்கலை. வாசித்தேன், வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஆனால் இதோடைய உண்மை, இதோடைய வெளிப்பாடு வந்து என் இருதயத்துக்குள்ளே அப்போல்லாம் இறங்கலை. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பழைய ஏற்பாடை படிக்க ஆரம்பித்தேன் பாருங்கள், அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வர ஆரம்பித்தது எனக்கு. அந்த பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் இந்த நிருபங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ லைட் அடிச்சிச்சு பாருங்கள் மைண்டில், பயங்கரமான வெளிச்சம். நான் சொல்கிறேன், நான் நல்லா கேட்டுக்கங்க. புதிய ஏற்பாடு உங்களுக்கு நல்லா விளங்கணும்னா கவனத்தோட, ஜெபத்தோட, மரியாதையோட பழைய ஏற்பாட்டை நல்லா வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு விளங்கும். இல்லைன்னா இயேசுவோடைய போதனைகள் கூட உங்களுக்கு விளங்காது. நிறைய பேர் இன்றைக்கி இயேசுவோடைய வார்த்தைகள் எடுத்து தப்பு தப்பாக போதிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியல. பழைய ஏற்பாடு தெரிஞ்சிச்சுன்னா தப்பு தப்பாக பேச மாட்டாங்க. நிறைய பேருக்கு நிருபங்கள் சுத்தமாக விளங்குறது கிடையாது. ஏன்? அந்த பழைய ஏற்பாட்டோட வெளிச்சம் இல்லை. இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிருபங்கள் அவ்வளோ நல்லா விளங்கும். வாசிக்கிறதுக்கே சந்தோஷமாக வாசிக்கலாம், விரும்பி வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேப்பாவாகிலும் உலகமாகிலும், சரி, ஊழியக்காரங்களை சொன்னாங்க, சரி, ஓகே, ரைட். ஊழியக்காரங்களாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஈவாக, நம்முடைய பக்தி விருத்திக்காக, நாம் விசுவாசத்தில் வளருவதற்காக, நாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக ஊழியக்காரங்களெல்லாம் நமக்கு ஈவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் சரி. ஆனால் அடுத்து வந்து வேறு லெவலுக்கு போகிறார். உலகமாகிலும், என்னது உலகமா? உலகம் எனக்காகவா? ஜீவனாகிலும் மரணமாகிலும், இப்போலாம் பெரிய லெவலுக்கு போயிடுறாரு. உலகம், ஜீவன், மரணம், இதுதான் இந்த பிக் மேட்டர்ஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? நீங்கள் நிறைய பேர் கேள்வி, இந்த உலகம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு இந்த உலகம் வந்துச்சு, ஜீவன்னா என்ன, மரணம் என்ன, இதெல்லாம் ஏன், எதுக்கு ஜீவன், எதுக்கு மரணம், இப்படிலாம் பெரிய பெரிய கேள்விகள், த பிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? அதுக்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பதில் சொல்கிறாரு. உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம், சொல்லுங்கள், எல்லாம் உங்களுடையது. இந்த உலகம் உங்களுடையது, ஜீவன் உங்களுடையது, மரணம் ஆகிலும் உங்களுடையது, நிகழ்காரியங்களாகிலும் உங்களுடையது, வருங்காரியங்களாகிலும் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ பிதா இது எல்லாத்தையும் எதுக்கு உருவாக்குனாரு? நமக்காக தான், உங்களுக்காக, எனக்காக. அப்போ கர்த்தர் இதை நமக்காக உருவாக்கி இருக்கிறார்னா, அவர் எடுத்த அந்த சிரத்தை, அவர் பயன்படுத்தின அந்த வல்லமை, அவருடைய யோசனைகள், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய திட்டங்கள், இதெல்லாமே பாருங்கள், கர்த்தர் நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் செய்கிறார். காஸ்மாலஜி அந்த ஸ்டடியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபிள் இருக்குது, ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிரின்சிபிள்னால், எல்லாமே இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸ், இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு படிக்கிறாங்களே இல்லையா, கேலக்ஸிஸ், யூனிவர்ஸ், நட்சத்திரங்கள், ரைட், நம்முடைய சோலார் சிஸ்டம், இதெல்லாம் படிக்கிறவங்க சொல்கிறாங்க, எல்லாமே மனுஷனுடைய வெளிப்பாட்டை நோக்கி ஓடுகிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுதான். அதை படிக்கும்போது அந்த மனுஷன் வெளிப்பட போகிறான், அவன் வெளிப்படுவதற்கான ஆயத்தமாக தோணுதான். இது வந்து ஃபிலாசபர்ஸ் சொல்லலை, ரைட், தியாலஜி படிக்கிறவங்க சொல்லலை, ரைட், பாஸ்டரோ டீச்சரோ சுவிசேஷகனோ அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ சொல்லலை, சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தை ஆராய்ஞ்சு படிக்கும்போது இந்த
இந்த எல்லாமே ரைட் மனிதனுடைய வெளிப்பாட்டுக்கு நேராக நடத்தி செல்லப்படுகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுதான். எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் த ரெவலேஷன் ஆஃப் மேன், த கிரியேஷன் ஆஃப் மேன், ரைட். ஆந்த்ராபிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இது முக்கியம். இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இது உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபிக்க வாயை திறக்கும்போது தைரியமாக திறப்பீங்க. ஏன்? சர்வ லோகத்தையும் எனக்காக உருவாக்கி இருக்கிறாருன்னா எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? எனக்காக இவ்வளவு மகிமையான காரியங்களெல்லாம் கர்த்தர் படைச்சி வச்சுருக்கிறாரு, என்னுடைய பிரயோஜனத்துக்காக உருவாக்கி வச்சுருக்கிறாரு, ரைட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாரு. இவ்வளவு செஞ்சவர் ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? என் ஆசைகளை தீர்க்க மாட்டாரா? என் முன்னேற்றத்துக்கு உதவி பண்ண மாட்டாரா? இந்த பிரச்சனையை மேற்கொள்ள உதவி செய்ய மாட்டாரா? எனக்கு இந்த ஒரு காரியத்துக்கு ஞானம் தேவைப்படுது, அது கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தை படிக்கும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கணும். படிச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. அதனால தான் ஆதியாகமத்தை டைம் எடுத்து இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறது, சும்மா கிடையாது அதெல்லாம், ரைட். ஏதோ பொழுதுபோகல ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போம் அப்படி இல்லை பாருங்க, ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமத்தை நல்லா படிக்கணும்னு எனக்கு கர்த்தர் பர்சனலாக கொடுத்த ஒரு அசைன்மெண்ட். அதனால தான் பல வருஷங்களாக இதை நான் படித்து தியானித்து கொண்டு வருகிறேன். இப்போ அதை போதிக்கும்படி எனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இதை எடுத்து போதிச்சிட்ருக்கிறேன். பொக்கிஷமான காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் கவனமாக கேளுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பைபிள் ஸ்டடியில். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கேட்டிங்கன்னா இதோடைய வெளிச்சமும் ஞானமும் உங்களுக்கு உள்ளே போக 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 வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாற்றம் உண்டாகும். பிரச்சனையை குறித்து குறிப்பாக போதிக்கிற ஒரு போதனை இருக்குது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய செயல்பாட்டு முறையை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனை தேடுறேன் அப்படின்னு என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம பைபிளை தியானிக்கிற அந்த அனுபவம் ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தோடு போதிக்கிற போதனைகள் இருக்குது. இந்த போதனைகள் உங்களை வளர்க்கும், உங்கள் வாழ்க்கையை கட்டும், உங்கள் ஆவியை பலப்படுத்தும், உங்களுக்குள்ள பொக்கிஷமான காரியங்களை டெபாசிட்டாக வைக்கும் உங்கள் இருதயத்தில். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் மாறிடுவீங்க, உங்கள் விசுவாசம் மாறும், பலப்படுவீங்க. முன்னாடி கஷ்டமாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ சுலபமாக மாறும். முன்னாடி போராடிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தோணும். அப்படி மேலே எழும்பிடுவீங்க. ஏன்னா தேவ ஞானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் உங்களை மாற்றும். தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே போய் அந்த ஒரு விசுவாசத்தை வளர்க்கும். அது ரெண்டு இணைந்து செயல்பட பாருங்கள், நீங்கள் மாறுவீங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். அதனால தான் இந்த மாதிரி போதனைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ரைட். அதனால தான் நான் இந்த விதமாக வேர்ஸ் பை வேர்ஸ் இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம், ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி நிருபத்தை தியானித்தோம், இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடு இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கான அறுவடையை நிச்சயமாக கொண்டு வருவார். கர்த்தர் தன்னுடைய கிருபை, தயவு, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவார். உங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. போன வாரத்தில் நம்ம இந்த கர்த்தர் எப்படி பேசி உருவாக்குகிறவராக இருக்கிறார் அப்படின்றதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முந்தின வாரம் லேசாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். போன வாரம் அதை கொஞ்சம் நல்லா தியானித்தோம். இன்றைக்கும் அந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக தியானிக்க போகிறோம்.
ஏன் இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, கர்த்தர் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சத்தியத்திற்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். திரும்ப 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 இந்த பாயிண்ட்டை வந்து ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ரைட், 4ஆம் இங்கே 3ஆம் வசனத்தில் சொன்னதையே பார்த்தீங்கன்னா, ரைட், 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதே காரியங்களை 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அப்புறம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ரைட், ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ரைட், 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ரைட், இப்படி வந்து அவர் வந்து வார்த்தைகளை பேசி காரியங்களை உருவாக்குகிறார். அவர் விரும்புகிற காரியங்களை உருவாக்குகிறார் என்பதை வேதம் நமக்கு திரும்ப திரும்ப இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் போதிக்குது. அப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரைட், ரெப்படேஷன் ஏன், எதுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லணும்? ரைட், அதுவும் நேரம் எடுத்து விளக்கமாக சொல்லணும். ஏன்னா இந்த சத்தியத்தை, அவருடைய செயல்பாட்டு முறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. அதை விவரமாக நல்லா டீட்டெயில்டாகவும் ரிப்பீட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த சத்தியத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாமும் அந்த சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானிப்பது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ இங்கே இந்த பிரின்சிபல் பாருங்கள். ரைட், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ பேச்சு தான் முதல்ல, மாற்றம் உருவாக்குதல் இதெல்லாம் அதுடைய விளைவு. ரைட், ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஸ்பீக்கிங், தென் சேஞ்ச், தென் கிரியேஷன். ஹல்லேலூயா. கர்த்தர் தன் வார்த்தைகளை பேசி மாற்றங்களை கொண்டு வரதை பார்க்குறோம் இல்லையா? பூமி வந்து ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதை வந்து மனிதன் வாழ்வதற்கு தகுதியான ஒரு கிரகமாக கர்த்தர் மாற்றுறார். எப்படி மாற்றினார்? வார்த்தைகளை பேசி மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார். இன்னொரு பக்கம் உருவாக்குவதற்கு கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், அவர் ஒரு காரியத்தை விரும்புகிறாரு, இந்த விதமாக அது இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினச்சதை செஞ்சு முடிப்பதற்கு, அவருடைய நினைவை, அவருடைய விருப்பத்தை அனுபவமாக மாற்றுவதற்கு கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார். ரியாலிட்டியாக மாற்றுவதற்கு கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார். ரைட், ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த பூமி வந்து கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு எண்ணமாக இருந்தது, அவருடைய விருப்பமாக, அவருடைய ஆசையாக இருந்தது. அந்த விருப்பத்தை கர்த்தர் எப்படி இந்த இயற்கை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார்? அவருடைய வார்த்தைகளை பேசி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த சத்தியத்தை நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது. இப்படி ஒரு கோள் இருக்கணும், இப்படி ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த விருப்பத்தை எப்படி நிறைவேற்றினார்? வார்த்தைகளை பேசி நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பிரின்சிபல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பைபிள் நீங்கள் வாசிக்கும்போது ட்ராக் பண்ணணும். இங்கே ஆதியாகமத்தில் போதிக்கப்பட்டு இருக்கிற இந்த பிரின்சிபல் பைபிளில் மற்ற இடங்களெல்லாம் எப்படி வெளிப்பட்டுருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து இதே பிரின்சிபலை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்றத நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா பாருங்கள், இங்கே நம்ம வந்து கர்த்தர் எப்படி செயல்படுகிறாருன்றதை நம்ம கற்றுக்குறோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். ரைட், கர்த்தர் வந்து பேசி உருவாக்குகிறார், பேசி மாற்றங்களை கொண்டு வருகிறார், பேசி காரியங்களை சாதிக்கிறார், பேசி பிரச்சனைகளை மேற்கொள்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட், ஆனால் இது வந்து என் லைஃப்பில் இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறது? என்னுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்திற்கு என்ன இடம் இருக்கிறது? இந்த வெளிச்சத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறது என் வாழ்க்கையில்? கர்த்தருடைய இந்த செயல்பாட்டு முறையின் மூலமாக என் வாழ்க்கைக்குள்ளே நன்மைகள் எப்படி வருகிறது? என் வாழ்க்கைக்குள்ளே எப்படி பிரயோஜனமான காரியங்கள் உருவாகுகிறது? இதை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்?
ரைட்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதையும் நம்ம கற்றுக்கணும்ல. பாருங்கள், பைபிளை வந்து நம்ம வந்து வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜாக மட்டும் பயன்படுத்தினோம்னா அது ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஆனால் அதே இதை லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நீங்கள் தேவனை ருசி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ரைட்? அப்போ தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு போதிக்கிறார் நம்மளுக்கு. ரைட்? உதாரணத்துக்கு பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 14:21. அப்போ ஆண்டவராக இயேசு நான் என்னுடைய சீஷர்களுக்கு என் கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு நான் வெளிப்படுவேன் அப்படின்னு ஒரு காரியம் சொல்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 21 வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், பைபிளை வெறும் தியரியாக வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம கர்த்தரை அன்பு கூற முடியாது. அந்த அறிவை, கர்த்தரை குறித்த அந்த அறிவை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். ரைட்? வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும். அந்த கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வெளிச்சத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம கர்த்தரை அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான். கவனிங்க, நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ரைட்? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படணுமா? இந்த பைபிளை எடுத்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ரைட்? இந்த பைபிளில் இருக்கிற அந்த அறிவை எடுத்து, பைபிள் போதிக்கிற அந்த காரியங்களை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை ருசி பார்க்கலாம். ரைட்? தாவீது சொல்கிறார் இல்லையா, டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். ரைட்? தேவனை ருசி பாருங்கள், தேவன் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள்னு சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை ருசி பார்க்கணுமா? அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய போதனைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. அப்போ கர்த்தரை நீங்கள் ருசி பார்ப்பீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் அப்ளிகேஷனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த சத்தியங்களை எடுத்து அப்படியே லைஃப்பில் பயன்படுத்தினா தான் கர்த்தரை நீங்கள் ருசி பார்க்க முடியும். பயன்படுத்தும் போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த சத்தியத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதைத்தான் பாருங்கள், யாக்கோபு இப்படி சொல்கிறார். அவர் இதே காரியத்தை இன்னொரு விதத்தில் சொல்கிறாரு. பாயிண்ட் சேம் தான். ரைட்? 19 வாசிப்போம். 19 வேண்டாம், 21, 22 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ரைட்? அடுத்து என்ன பண்ணணும்? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. செய்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை எடுத்து உங்கள் லைஃப்பில் பயன்படுத்தணும். அந்த வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த அறிவை செயல்படுத்தணும். அந்த ஞானத்தை செயல்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. 23. எண்ணத்தினாலேனில் அவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்தா விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, ஹல்லேலூயா, சுயாதீன பிரமாணம் அப்படின்னா த லா ஆஃப் லிபர்ட்டி, நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவ வசனம், அதைத்தான் சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? சுயாதீன பிரமாணம்னா த லா ஆஃப் லிபர்ட்டி. தேவ வசனம் நம்மை விடுவிக்கிற காரியமாக இருக்கிறது, விடுவிக்கிற பிரமாணமாக இருக்கிறது. ரைட்? பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, பர்ஃபெக்ட். தேவ வார்த்தை விடுதலை உண்டாக்குறதாக இருக்கிறது. தேவ வார்த்தை பூரணமானதாகவும் இருக்கிறது, பர்ஃபெக்டாக இருக்குது. ரைட்? அதில் குறைய கிடையாது. உற்று பார்த்து இந்த விடுதலை உண்டாக்குகிற
பூரணமான தேவ வார்த்தையை நீங்கள் உற்று பார்த்து, நம்ம அதான் பண்ணுறோம், வேர்ஸ் பை வேர்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணுறோம், அதை உத்து பார்க்குறோம். சும்மா மேலோட்டமாக அப்படி கடகடன்னு போகாமல் அதை உத்து பார்க்குறோம் பாருங்க. ரைட், உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனை சொல்லுங்கள், நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாக இருப்பான் போட்டிருக்குது. தன் செய்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். நம்ம இப்போ தேவ வசனத்தை இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு உத்து பார்க்குறோம்? இந்த வசனத்தின் மூலமாக உண்டாகிற அந்த ஞானத்தையும் அறிவையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு தான். அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். கர்த்தரை நாம் ருசி பார்க்கக்கூடியவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ரைட், எங்கே அழைக்கிறாரு? எங்கே கூட்டு போகிறேன்னு கூட சொல்லலை. ரைட், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. டெஸ்டினேஷன் சொல்லவே இல்லை. ரைட், கிளம்பு, முதல்ல கிளம்பி என் கூட வா, நான் கூட்டு போகிறேன். ரைட், முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ரைட், அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். அந்த காலத்துலலாம் ஸ்ட்ரென்த் இன் நம்பர்ஸ், அதுதான் பிரின்சிபல். ஏன்னா பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் கூட ஆட்கள் இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலமுள்ள ஆட்கள் கூட உடன்படிக்கையெல்லாம் இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன். இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு பரிச்சயமான சகலத்தையும் விட்டுட்டு, குடும்பம், சொந்தக்காரவங்க, நண்பர்கள், அவருடைய சொந்த தேசத்து ஜனங்கள், இப்படி அவர் அறிந்த சகலவற்றையும் விட்டுட்டு கிளம்பி எங்கே போகிறோம்னே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அப்படி போக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் கூட அவர் பேசின விதத்தை கொஞ்சம் கவனிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ரைட், வார்த்தைகளை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு கர்த்தர்? வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். ப்ராமிஸ், இதெல்லாம் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, உன்னுடைய அந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு போ, உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ரைட், அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கிளம்புறார். ரைட், இதை கர்த்தர் ஆபிரகாம் கூட பேசும்போது ஆபிரகாமுக்கு 45 50 வயசு வரைக்கும் இருந்திருக்கும். ரைட், ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் அதுக்கு ஏற்ற விதமாக அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கிளம்பி போகிறாரு. அவர் கிளம்பி வந்த உடனே கானான் தேசத்துக்குள்ளே, சரி, அதுக்கு அந்த வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவர்கிட்ட என்ன கொடுத்தாருன்றதை பாருங்க. ரைட், நீ கிளம்பி வாப்பா, உனக்கு ஒரு 10 கிலோ தங்கம் தரேன் அப்படின்னு சொல்லலை. ரைட், நீ கிளம்பி வாப்பா, நான் உனக்கு ஒரு பெரிய சேனையை கொடுக்குறேன். ரைட், ஒரு 50 கிலோ தங்கம் கொடுக்குறேன், 20 கிலோ வெள்ளி கொடுக்குறேன், அப்புறம் இத்தனை ஆட்களை வேலைக்காரர்களை கொடுக்குறேன், இவ்வளோ பெரிய சேனையை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக தன்னுடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களாக கொடுக்குறார். இப்போ ஆபிரகாம் கையில் இருக்கிறதெல்லாம் என்ன? வாக்கு தத்தங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிலர்லாம் ஒரு திருமணம் பண்ணணும்னால என்ன கேட்குறாங்க, எத்தனை கிலோ தங்கம் வச்சுருக்கிறீங்க, பேங்க்கில் டெபாசிட் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, சொந்த வீடு இருக்குதா, கார் இருக்குதா, அப்படி பார்த்து இயற்கையான விதத்தில் நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குதான்னு பார்த்து அப்புறம் திருமணம் செய்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ ஆனால் இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த இயற்கையான எந்த செக்யூரிட்டியும் கொடுக்கல. இயற்கையான செக்யூரிட்டியை கொடுக்காம தன்னுடைய வார்த்தையை மட்டும் கொடுக்குறாரு. வார்த்தை தான் அவருக்கு செக்யூரிட்டி. ஏன் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை,
அந்த சொல்லப்பட்ட அந்த காரியத்தை, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த காரியத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை. அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தை. அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிரான பிரச்சனைகள் உருவாகும் போது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்ற வெளிச்சம் இருந்தது பாருங்க ஆபிரகாமுக்கு. அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி அவர் கிளம்பி வெளியில வரார். புரியுதா? இந்த வார்த்தையின் மகிமையை நீங்கள் விளங்கிக்கிட்டாதான் அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னது சாதாரண காரியம் கிடையாது, மகா பெரிய காரியம். அந்த காலத்தில் அப்படி சொந்தம் பந்தம் மக்கள் ஊர் எல்லாம் உறவினர்லாம் விட்டுட்டு வர்றதுன்றது கிட்டத்தட்ட மரணத்துக்கு சமம். ஏன்னா வெளியூரில் போய் யாரும் தெரியாத ஒரு ஊரில் சொற்ப ஜனங்கள் அப்படி போய் வரும்போது அவங்கள கொன்னுட்டு இருக்கிறத தூக்கிட்டு போகிறது சாதாரண காரியம். அப்போல்லாம் சாதாரணமாக நடக்கிற காரியம். அதனால தான் ஆபிரகாம் ஒரு சில இடங்களுக்கு போகிறப்ப பயப்படுறாரு இயற்கையாக. ரைட்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் கிளம்பி வரார். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்கிறத நம்பி கிளம்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு, பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட்? பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, கர்த்தர் சொன்னார்னா நம்பி போக வேண்டியது தான், அவர் செய்வார். ஏன்னா பாருங்கள், நம்ம இயற்கையாக இன்றைக்கி தொட்டு பார்த்து உணரக்கூடிய இந்த இயற்கையான பூமியை கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளினால் உருவாக்கினார். ஒரு காலத்தில் இந்த பூமி கிடையாது, கர்த்தர் வார்த்தைகளை பேசி உருவாக்கினார். ஒரு காலத்தில் பாருங்கள், மரம்லாம் கிடையாது, கர்த்தர் பேசின வார்த்தையினால் உருவாகின மரங்கள். ஒரு காலத்தில் கனிகள் கிடையாது, இலைகள் கிடையாது, இந்த நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது, கீரைலாம் கிடையாது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லை. இல்லாமல் இருந்ததை கர்த்தர் வார்த்தைகளை பேசி உருவாக்கினார். ஒரு காலத்தில் மீன் கிடையாது, ஒரு காலத்தில் மிருகங்கள் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்த்து பரிச்சயமாக இருக்கிற இந்த காரியங்கள்லாம் ஒரு காலத்தில் இல்லை. கர்த்தர் இவைகளை எல்லாத்தையுமே தன்னுடைய வார்த்தைகளை பேசி உருவாக்கினார். நம்ம ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தப்ப அவர் எப்படி வந்தார்? வேதம் நமக்கு அதை அருமையாக போதிக்குது. வார்த்தை மாம்சமானது. என்ன மாம்சமாச்சு? வார்த்தை மாம்சமாச்சு. பாருங்கள், இது உங்களுக்கு ஆதியாகம விளங்குச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுடைய அந்த கன்னி பிறப்பை கொஸ்டின் பண்ணுறாங்க. அது எப்படி முடியும், அது எப்படி ஆகும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கேள்வியெலாம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஆதியாகமம் தெரியல. ஆதியாகமம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேள்வி இடமே கிடையாது. பாருங்கள், இந்த முதல் மனிதன் எப்படி உருவானா? அவனுக்கு தாயும் கிடையாது, தாப்பனும் கிடையாது. கர்த்தர் ஆதாமை எப்படி உருவாக்குனார்? ஆதாமுக்கு என்ன தாய் தாப்பனாக இருக்கிறாங்க? கிடையாது. கர்த்தர் தான் உருவாக்குனார் இல்லையா? அது எப்படி ஒரு தாப்பனுடைய வித்து இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை உருவாக முடியும்? ரைட்? கன்னி பிறப்புனா அதுதான் இல்லையா? ஒரு மனிதனுடைய வித்து இல்லாமல் பிறக்கிற பிள்ளை தான் கன்னி பிறப்பு. ஒரே ஒரு கன்னி பிறப்பு தான் இந்த உலகத்தில். மனுஷ சரித்திரத்திலே ஒரே ஒரு கன்னி பிறப்பு தான். யார்? இயேசு. எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னு ஏன் கேட்குறீங்க? ஏன் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஆதியாகமம் தெரியல. கர்த்தர் ஆதி மனிதனை எப்படி உருவாக்குனார்? ரைட்? தாய் தாப்பனை வச்சா உருவாக்குனார். இயேசு பிறக்கும்போது அட்லீஸ்ட் தாய் இருந்தாங்க இல்லையா? அந்த தாயை பயன்படுத்தி கர்த்தர் உருவாக்குனார், ஆணுடைய வித்து இல்லாமல். ஆனால் ஆதாமை உருவாக்கும் போது கர்த்தர் எப்படி உருவாக்குனார்? ஆதாமை உருவாக்கும் போது தாயும் கிடையாது, தாப்பனும் கிடையாது இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஏவாளை எப்படி கர்த்தர் உருவாக்குனார்? ஏவாளும் பாருங்கள், ஒரு ஆணின் வித்தின் மூலமாக பிறந்தவ கிடையாது, தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்தவ கிடையாது. ஏவாள் எப்படி உருவானா? ரைட்? கர்த்தர் ஆதாமுடைய அந்த விலா எலும்பை எடுத்து
ரைட். அந்த எலும்பை வச்சு ஏவாளை உருவாக்குனார். பாருங்க, ஆதாமும் தாய் தாப்பன் இல்லாமல் தான் உருவாக்கப்பட்டான். ஏவாளும் தாய் தாப்பன் இல்லாமல் தான் உருவாக்கப்பட்டான். ஆதாம் மூலமாக உருவாக்கப்பட்டான். ஆனால் பாருங்கள், இந்த வித்து கர்ப்பம் இதெல்லாம் கிடையாது. ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஆதாமுக்குள்ளேருந்து ஏவாளை வெளியில் கொண்டு வந்தார் கர்த்தர். அதை செய்ய முடிஞ்ச கர்த்தருக்கு ஆணின் வித்து இல்லாமல் மரியாளின் மூலமாக இயேசுவை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வர முடியாதா? நிச்சயமாக முடியும். சரி, இந்த முதல்ல உருவாக்கப்பட்ட மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் பாருங்கள். அவைகள்லாம் என்ன? அந்த வித்து மூலமாக உருவாச்சு, தாய் தாப்பன் மூலமாக உருவாச்சு. இந்த முதல்ல உருவாக்கப்பட்ட மிருகங்கள், பறவைகள் இவைகள்லாம் அவைகள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது இல்லையா? கர்த்தர் மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னாரு. மிருகங்கள் உருவாக்கப்பட்டது. அது ஒன்றும், அந்த மிருகங்கள் ஒன்றும் தாய் தாப்பன் மூலமாக பிறக்கலை. தெய்வ வார்த்தையினால் உருவாக்கப்பட்டார்கள் இல்லையா? மிருகங்களும் சரி, பறவைகளும் சரி, மீன்களும் சரி. அப்போ அந்த இடத்துலலாம் பாருங்கள், தேவ வார்த்தை மாம்சமாக மாறினது இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த மிருகமும் கிடையாது, அந்த மாம்சம் கிடையாது, அந்த எலும்பு கிடையாது, அந்த அறிவு கிடையாது, அந்த கண்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? கர்த்தர் பேசினார். அவருடைய வார்த்தை தான் அந்த மிருகங்களாக மாறினது, அந்த மாம்சங்களாக மாறினது. ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கர்த்தரால் அதை செய்ய முடியும்னா, இயேசுவை தாப்பனுடைய வித்து இல்லாமல் மரியாளின் கர்ப்பத்தின் மூலமாக இந்த பூமிக்கு கொண்டு வருவது சுலபம். சிம்பிள், நாட் அ ஹார்ட் திங் அட் ஆல். புரியுதா? அதனால தான் ஆதியாகமத்தை விளங்கிக் கொள்வது முக்கியம். தேவ வார்த்தையின் வல்லமை அதனால்தான் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, தேவன் உருவாக்கின விதம், இதெல்லாம் உங்களுக்கு விளங்குச்சுன்னா கர்த்தர் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார்ன்றது நல்லா விளங்கும். இயேசு எப்படி தாப்பன் இல்லாமல் ஒரு கன்னியின் மூலமாக பூமியில் பிறந்தார் என்பது விளங்கும். நான் திரும்ப சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் பழைய ஏற்பாட்டை ஒழுங்காக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு வழங்கும். இன்றைக்கி சபைகளில் இருக்கிற அநேக குழப்பங்களுக்கு காரணம் அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியல. அதுதான் காரணம். நான் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பாருங்கள், இந்த ஊழியத்துக்கு எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியத்துக்கு வரணும்னு தெரியும். அப்போ ஊழியத்துக்கு நான் ரெடியாக ஆரம்பிக்கும்போது பாருங்கள், பல வருஷமாக அதுக்கு முன்னாடியே தேவனுடைய வார்த்தை மேலே எனக்கு பிரியம் இருந்துச்சு. கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு டயத்தில் இது நேரம் வந்துருச்சு, இப்போ ஊழியத்துக்கு நேராக போகணும் அப்படின்ற அந்த ஒரு டைம் வந்துச்சு. அப்போ நான் அதுக்கேற்ற விதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேத வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு நேராக அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். நீ பரிசுத்தத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் நீ படிக்கணும். ரைட். அது யூ ஷுட் ஸ்டடி தம் அப்படின்னு சொன்னார். 2 காரியம், ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று செழிப்பு. இது 2 குறித்தும் நல்லா படி அப்படின்னு சொல்லியிருந்தார். ரைட். இதை குறித்து நான் இன்றைக்கி வரைக்கும் நான் அதிகமாக வாசிப்பேன். ஒரு பக்கம் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக வாசிப்பேன், இன்னொரு பக்கம் செழிப்பை குறித்து அதிகமாக வாசிப்பேன். இது 2 என்னுடைய பழக்கம். ஏன்னா எனக்கு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அது சொன்னதுனால அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்போது பார்த்தீங்கன்னா, அப்போ பரிசுத்தாவியானவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். இன்றைக்கி பரிசுத்தத்தை குறித்து ஏன் சபையில் இவ்வளோ குழப்பம் இருக்குது? பரிசுத்தமாக வாழணுமா? நம்ம இப்போ தான் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் கிடையாது, கிருபைக்கு அடியில் இருக்கிறோமே, அப்போ பரிசுத்தமாலாம் வாழணுமா அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் கேட்டு தெரியுறாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செழிப்பை குறித்து அநேக கேள்விகள் இருக்குது. ஏன்னா இப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, செழிக்க செய்வாரா? இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா? ரைட். அப்படின்லாம் நிறைய கேள்விகள், குழப்பங்கள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ ஆவியானவர் எனக்கு அப்பயே சொன்னார் பாரு. ரைட். இதுக்கு பிரதானமான காரியம் மக்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியல. இன்றைக்கி ஒரு பேசிக் காரியம் காணிக்கை இல்லையா? அந்த காணிக்கை, தசம பாகங்கள், இதெல்லாம் வெரி பேசிக் திங்ஸ் இந்த பைபிள். ஆனால் இதை குறித்து கூட இன்றைக்கி சபையில் மக்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடையாது. நிறைய பேர் காணிக்கை, தசம பாகம்னாலே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க.
ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏன் அப்படிலாம் இருக்கிறாங்க? ஏன் செழிப்பை குறித்த ஒரு விவரம் இல்லை? ஏன் ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு தெளிவில்லை? ஏன் பரிசுத்தத்தை குறித்த ஒரு தெளிவில்லை? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு தெரியல. பழைய ஏற்பாடை நல்லா படிக்கிற யாருமே நான் ஒழுங்காக வாழணுமா, நான் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வாழணுமா, நான் பரிசுத்தமாக வாழணும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து அதுதான் போதனை. ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் அதுதான் போதனை. கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், கர்த்தருக்கு கீழ்ப்பிடிஞ்சு வாழணும், பரிசுத்தமாக வாழணும். இதுதான் தேவ வார்த்தையோட போதனை. புதிய ஏற்பாட்டிலும் இதுதான் போதிக்கப்படுது. நிறைய பேர் அதை எப்படியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது எப்படி ஸ்கிப் பண்ணுறான்றதான் எனக்கு வழங்க மாட்டேங்குது. புதிய ஏற்பாட்டை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவு யூ கேன் மிஸ் திஸ். அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் போதிக்கப்படுது. ஆனால் அது எப்படியோ அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த செழிப்பை குறித்தும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம், யோபின் புஸ்தகம், அப்புறம் மற்ற எல்லா புஸ்தகங்களையும் பார்த்திங்கன்னா கர்த்தரை கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை சேவிக்கிறவனை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாருன்னு போட்டிருக்குது. பக்கமாக சாப்டராக எழுதப்பட்டிருக்குது. இது கணக்கில்லாத அளவுக்கு அத்தனை வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டு கர்த்தரை சேவிக்கிறவங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பாரான்னு கேட்குறது அது எப்படி கேட்க முடியும்னு தெரியல எனக்கு. அப்படி கேட்குறவங்களுக்கு பிரதானமான பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு பழைய ஏற்பாடு சுத்தமாக வழங்கலைன்னு அர்த்தம். பழைய ஏற்பாடை நீங்கள் ஒன்று படிக்கலை, இல்லை படித்ததை நம்பலை. அது ஒழுங்காக படித்து அதை நம்புனீங்கன்னா அந்த மாதிரி கேள்வியே கேட்க மாட்டீங்க நீ. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இங்கே கர்த்தர் ஆபிரகாம்ட்டு இங்கே கூப்பிட்றாரு பாருங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? அவனுக்கு வேறு ஒன்றுமே கையில் கொடுக்கலங்க. ரைட், கேரண்டி, அஷூரன்ஸு, பத்திரம். இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணோம்னாலே இந்த ப்ரீனப்ட் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. ரைட், என்னென்னமோ பண்ணுறாங்க இன்றைக்கி. பாருங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் கூட அதை முறிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நிறையா படித்து நல்லா விவரம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. போட்ட அக்ரிமெண்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தெரியும் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறாரு. நான் உனக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்குறேன், நான் உனக்கு செய்வேன்னு இந்த காரியங்களெல்லாம் வாக்காக கொடுக்குறேன், இவ்வளோதான், நீ கிளம்பி வா. ஆபிரகாம் அதை எடுத்துகிட்டு கிளம்புறாரு பாரு. இது அந்த 100க்கு அதிபதி மாதிரி தான். கர்த்தர் அவனுக்கு வேறு ஒன்றும் சொல்ல, அவனே சொல்கிறான், எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், வீட்டுக்கு வர வேணாம், தலையில் கையை வைக்க வேண்டாம், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் போதும். இதனால்தான் இயேசு அந்த 100க்கு அதிபதி அவ்வளோ பாராட்டினார். ஏன்? அவன் அப்படியே ஆபிரகாம் மாதிரி நடக்கிறான். அதே வசனத்தில் நீங்கள் மத்தேயில் படிச்சிங்கன்னா அவர் சொல்கிறத பாருங்க, கிழக்கிலேருந்தும் மேற்கிலேருந்தும் தெற்கிலேருந்தும் வடக்கிலேருந்தும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட உட்காருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களாம் ஆபிரகாம் மாதிரி விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெளிச்சத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ கர்த்தர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட, நான் அவனை பெரிய ஜாதியாக்க போகிறேன் அப்படின்னு. அதாவது ஒரு பெரிய தேசமாக்க போகிறேன். அவன் ஒரு பெரிய தேசமாகணும்னா என்ன ஆகணும்? அவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறக்கணும்னா கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு பாருங்க, அவனுக்கு தரிசனமாகி 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12 7ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இப்போ கர்த்தர் எப்படி பேசுகிறாருன்னு கொஞ்சம் கவனிங்களேன். அவனுக்கு இந்த நேரத்தில் ஒத்த பிள்ளை கிடையாது, இஸ்மவேல் கூட இன்னும் பிறக்கலை. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை விடுங்க, மாம்சப்பிரகாரமாக பிறந்த இஸ்மவேல் கூட இந்த டயத்தில் இல்லை. பிள்ளையே இல்லாதவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்போ கர்த்தர் செயல்படுற அந்த விதத்தை பாருங்கள். ரைட், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு சந்ததியை உருவாக்குனார், அதுதான் இஸ்ரவேல் தேசம். ஆனால் அந்த தேசத்தை எப்படி உருவாக்குனார்? கர்த்தர் வார்த்தைகளை பேசி உருவாக்கினார். முதல்ல சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அடுத்து சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்போ இஸ்ரவேல் தேசம் எப்படி வந்துச்சு இந்த பூமிக்குள்ளே?
ரைட்? தேவ வார்த்தையின் மூலமாக தான் இஸ்ரவேல் தேசம் இந்த பூமிக்குள் வந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, கர்த்தர் இப்படித்தான் வரணும்னு விரும்பினார். இந்த இஸ்ரவேல் தேசம் ரைட் இந்த பூமிக்குள்ள விசுவாசத்தின் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக வர வேண்டும் என்று விரும்பினார். அதனால தான் மாம்சத்தின் பிள்ளையாகிய இஷ்மவேலை கர்த்தர் வந்து நிராகரிச்சிட்டார். முடியாது, இந்த பையன் கிடையாது அப்படின்ட்டார். ஏன்? ரைட்? அவனை ஆசீர்வதிக்கிறேன், ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன் பிள்ளைன்றதுனால அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ரைட்? ஆனால் உடன்படிக்கை வந்து அவன் மூலமாக கிடையாது, என் வார்த்தையின் மூலமாக பிறந்த, என்னுடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக பிறந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் ரைட் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிடுறார். உடன்படிக்கை வந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கோட தான் அப்படின்றார். புரியுதா? இப்போ விளங்குது இல்லையா நம்மளுக்கு? அந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்தோட அந்த வெளிச்சத்தில் நீங்கள் ஆபிரகாம் கூட கர்த்தர் பேசுகிறத பாருங்கள், ஈசாக்கு வாழ்க்கையில் செயல்படுறத பாருங்கள். இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் கிளியரர். நல்லா ஆழமாக தெளிவாக விளங்குது நம்மளுக்கு இல்லை? பாருங்க, ஈசாக்கிட்ட கர்த்தர் இப்படியே சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு வந்து பாருங்கள், அவருக்கு ஒரு பிள்ளை வேணும், அவ்வளோதான் அவருடைய ஆசை. அவர் வந்து பெரிய திட்டம் அதெல்லாம் அவர் மைண்டில் அப்போ இறங்கலை, அதெல்லாம் பிற்காலத்தில் அவருக்கு விளங்குது. 15ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒத்த பிள்ளை இல்லை, எனக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறீரு. ரைட்? செல்வம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, ரைட், ஐஸ்வர்யம் இருக்குது, வேலைக்காரிகள், பெரிய தொழில் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அப்பையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனை கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட மறுபடியும் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு வாக்கு தத்தம். இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு, நட்சத்திரங்களை போல் உன் சந்ததி இருக்கும்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. ரைட்? மறுபடியும் பாருங்கள், அந்த ஆசை நிறைவேறுவதற்கு கர்த்தர் எதை பயன்படுத்துகிறாரு? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன ஆசை? எனக்கு பிள்ளை வேணும். ஒத்த பிள்ளை கிடையாது, அப்போ எனக்கு பிள்ளை வேணும். அந்த ஆசையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார்? அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமாக நிறைவேற்றினார். இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாக மாறுது. எப்படி இல்லாத ஒரு பூமியை வார்த்தைகளை பேசி உருவாக்குனாரோ, அதே போல் இல்லாத ஒரு பிள்ளையை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார். பிள்ளையே இல்லை, பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரைட்? இஸ்மாவேலை வந்து பிறகுறான், ஆனால் கர்த்தர் வந்து இஸ்மாவேல் மூலமாக கிரியை செய்வதற்கு மறுக்கிறார். அவனை சொந்த வாழ்க்கையில் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ரைட்? அவன் கூட இருக்கிறாரு, அவனுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, மனைவியை கொடுக்குறாரு, குடும்பத்தை கொடுக்குறாரு, பிள்ளைகளை கொடுக்குறாரு, அவனையும் ஒரு பெரிய தேசமாக மாற்றுறாரு. ரைட்? ஆனால் அந்த ஆவிக்குரிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் வந்து இஸ்மாவேலை மறுக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக, என் வார்த்தையின் மூலமாக நீ பிள்ளை உனக்கு ஒன்று பிறக்கணும். ஏன்னா அந்த விதமாகத்தான் தேவகுமாரன் பின்னாடி மெசியாவாக வரப்போகிறார். வாக்கு தத்தத்தின் மூலமாக. ரைட்? ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்க பைபிளில். there is a pattern, there is a method, there is a reason behind everything. எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் கர்த்தர் அவ்வளோ வலியுறுத்தினார்? ஏன்னா பின்காலத்தில் மெசியா வரப்போகிறார். அந்த மெசியா வந்து வார்த்தையின் மீது வைத்த நம்பிக்கையினால் பிறக்க போகிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். அதனால் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளை, அந்த உடன்படிக்கையின் பிள்ளை எப்படி பிறக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு? விசுவாசத்தின் மூலமாக. எது மீது விசுவாசம்? தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் மீது விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். வார்த்தை தான் நாம் தொட்டு பார்க்கக்கூடிய பூமியாக மாறினது. வார்த்தை தான் மாம்சமாகி ரைட் மெசியாவாக இந்த பூமிக்குள்ளே கர்த்தர் வந்தார் வார்த்தையின் மூலமாக. ரைட்? பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தது இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து அந்த உடன்படிக்கையின் காரியங்கள், தேவன் ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முழு மூச்சாக இறங்குறார் 17ஆம் அதிகாரத்தில். அப்படி இறங்கும்போது ஆபிரகாம் கூட அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு, பெரிய பெரிய காரியங்களை பேசுகிறாரு. அப்போ வந்து குறிப்பாக ஒரு காரியத்தை செய்கிறார்.
5ஆம் வசனத்தை கவனிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். பாருங்க, இந்த காலத்தில் இந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு திரளான ஜாதிகள் இருந்துச்சா? ரைட். அவனுக்கு திரளான சந்ததியார் இருந்தாங்களாம்? கிடையாது. ரைட். இஸ்மாவேல் வந்து மாம்சத்துக்கு அடுத்த பிள்ளை. உடன்படிக்கையின் பிள்ளைகள் யாராவது இருந்தாங்களா? கிடையாது. இன்னும் ஈசாக்கு பிறக்கலை. ஆனால் கர்த்தர் ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஈசாக்கில் மூலமாக திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக ஆபிரகாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பத்தை வந்து கர்த்தர் இங்கே ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. முதல்ல 4ஆம் வசனத்தில் ரைட் இப்படி சொல்கிறார் பாருங்க. நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாவாய். ஆபிரகாமை குறித்த கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவன் திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாகணும். அதை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார்னு பாருங்க. ஒன்று, அவர் பேசுகிறார், நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாவாய் அப்படின்னு அவர் பேசி வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இன்னொன்று, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து ஆபிரகாமுடைய வாயில் வைக்கிறார். ஆபிரகாமுடைய வாயில் மட்டுமில்ல, அவன் பேரை சொல்லி கூப்பிடுற எல்லார் வாயிலையும் வைக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய பேரையே வாக்குத்தத்தமாக மாற்றினார் கர்த்தர். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் என்ற அர்த்தம். ரைட். அப்போ ஆபிரகாம் வந்து நீ யார்ப்பா அப்படின்னு யாராவது கேட்டா, இல்லை உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆபிரகாம் அப்படின்னு அவன் சொல்லும்போது நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வாயில் வச்சு அவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்க. நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அவன் அறிக்கையிடுறான். தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொந்தமாக்கி கொண்டு நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அப்படி போல்டாக சொல்கிறாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்றாங்களா, ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மேலே பேசுகிறாங்க. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே. பேர் வச்சா எப்படி வைக்கணுங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளெல்லாம் நல்லா கர்த்தர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு பேர் வைங்க. சும்மா கண்டது கிடத்தைங்களாம் பேர் வைக்கக்கூடிய அர்த்தமே இல்லாமல் பேர் வைக்கிறது ஒன்று. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தப்பான அர்த்தத்தோட மோசமான அர்த்தங்களோடு நிறைய பேர் வைக்கிறாங்க. பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுனா நல்லா கர்த்தர்கிட்ட கேட்டு ரைட் ஜெபத்தோட பேர் வைக்கணும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா அது வந்து அந்த பேர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எவ்வளோ ஞானமாக பேர் வைக்கிறார் பாருங்க. ரைட். தன்னுடைய திட்டத்தை, ஆபிரகாமை குறித்த தன்னுடைய திட்டத்தை, ஆபிரகாமை குறித்த தன்னுடைய வாக்குத்தத்தத்தை பேர வைக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி பேர் வைக்க கற்றுக்கணும். நாங்களாம் எங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது கர்த்தர்கிட்ட காத்திருந்து கர்த்தர் கொடுத்த பேர் தான் பிள்ளைக்கு வச்சுருக்குறோம். 2 பசங்களுக்குமே அப்படி தான். ஏன்னா அந்த பேர் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம சொல்லி கூப்பிடும்போது தேவ வாக்குத்தத்தத்தை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவன் அவங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த திட்டம், சுபாவம் இதெல்லாம் சொல்லி வர்ணிக்கிற ஒரு பேராக இருக்கணும். அந்த மாதிரி பேர் வச்சு பழகுங்க, நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அநேக ஜாதிகளுக்கு தாப்பனே, அநேக ஜாதிகளுக்கு தாப்பனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவரும் நான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன், அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் அப்படின்னாரு. அப்படி பேசினதின் விளைவு தான் ஈசாக்கின் பிறப்பு. ஏன் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஆரம்பம் யார்? ஈசாக்கு. உடன்படிக்கையின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை தான் யாக்கோபை பெற்றவர் தான். யாக்கோப் மூலமாக தான் 12 கோத்திர பிதாக்கள் வந்தாங்க. அவங்க மூலமாக தான் இஸ்ரவேல் தேசம். அப்போ கர்த்தர் எவ்வளவு அருமையாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இது கர்த்தர் வந்து இந்த பேசி உருவாக்குவது, பேசி மாற்றுவது, இதெல்லாம் வந்து அவருடைய சிருஷ்டிப்புக்கு மட்டும் கிடையாது. அதே மெத்தடை தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்துகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மாற்ற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியங்களை, இல்லாத காரியங்களை உருவாக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கணுமா? கர்த்தர் எப்படி செய்கிறார்? அதை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக செய்கிறார். அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் விசுவாசித்து செயல்படும்போது, பேசும்போது, ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு.
அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில் அனுபவமாக மாறுது. எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. அந்த வார்த்தை ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலிமெலக்கு அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. ரைட், 35ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அது சொல்லி தானே கூப்பிட்டாரு கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு சொல்கிறாரு. அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்துருக்கிறார். ரைட், எப்படி வந்துச்சு? அந்த ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை தான் ஆபிரகாமை சீமானாய் மாற்றினது. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை தான் அவருக்கு ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளை உண்டு பண்ணுச்சு. ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்தது. ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை தான் அவருக்கு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொண்டு வந்தது. ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை தான் அவருக்கு ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு வந்தது. ஆசீர்வதிப்பேன் அவர் சொன்ன அந்த வார்த்தை, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும்னு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஆபிரகாமுக்கு முதிர் வயதிலே பிள்ளையை கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், கர்த்தர் சிருஷ்டிப்புக்காக மட்டும் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தலை, நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்கும் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை உருவாக்குவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மாற்றுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால தான் வேதம் சங்கீதம் 107:20 இப்படி சொல்கிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார், அழிவுக்கு தப்புவித்தார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தேவன் இதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படி செயல்பட விரும்புகிறார். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தேவ வார்த்தையை இறுகி பற்றி கொள்ளுங்கள். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவ வார்த்தையை விரும்பி படிங்க. பைபிளை எடுத்து திறந்து வச்சு டெய்லி வாசிங்க. ஏன் வாசிக்கணும்? ஏன்னா அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எல்லா நன்மைகளும் வரப்போகுது. அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக போகுது. அதன் மூலமாக தான் நீங்கள் தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதன் மூலமாக தான் நல்ல குடும்பத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த தேவ வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு செல்வம் உண்டாகும், வேலை உண்டாகும், தொழில் உண்டாகும். ரைட், நீங்கள் விரும்புகிற அந்த காரு, அந்த பைக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் அந்த வார்த்தையிலிருந்து தான் வரும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தேவனுடைய வார்த்தையை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். தேவ வார்த்தைக்கு பயப்படுங்கள். தேவ வார்த்தை மீது மரியாதை வையுங்கள். ஒரு பயபக்தியோடு தேவ வார்த்தையை கையாளணும். பயபக்தியோட தேவ வார்த்தையை வாசிக்கணும். பயபக்தியோட தேவ வார்த்தையை கேட்கணும். இப்படி பழகுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா, hallelujah to Jesus. Glory be to God. Glory be to Jesus. Hallelujah to Jesus. அடுத்த வாரம் நம்ம இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். ரைட், தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம் இந்த காரியங்களை குறித்து. அது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்த அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வாசிங்க, நீங்கள் எடுத்து தியானிங்க, ஜெபத்தோடு வாசிங்க, ஜெபத்தோடு தியானிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த நன்மைகளை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த மெசேஜ், இந்த போதனைகளை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.